கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் நல்லவர்களாக, வல்லவர்களாக, பரிசுத்தவான்களாக வாழச் செய்தருளும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். எந்த தீங்கும் எங்களுக்கு நேரிடாமல் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தருளும். உன்னுடைய சிறகின் நிழலில் எங்களை காத்தருளும். ஆபத்துகள், விபத்துகள் இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பீராக. உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாக, மகளாக வாழச் செய்தருளும். எங்கள் பணியில், தொழிலில், வியாபாரத்தில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் வளரவும், என்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், உன்னுடைய சாட்சிகளாக திகழவும் வரம் அருளும். ஆமீன். நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மோனிக்கம்மாவை நினைவு கூறுகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளின் விழா வாழ்த்துக்கள். புனித மோனிக்கம்மாவை பற்றி 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, விடாமுயற்சியுடன் கூடிய அவரின் ஜெபம். இரண்டாவது, துன்பத்திலும் பொறுமை காக்கின்ற நற்குணம். மூன்றாவது, தாய்மையே விசுவாசத்தினுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர் என்கிற உணர்வு. இந்த 3 சிந்தனைகளை மையப்படுத்தி இந்த மறைவுரையின் வழியாக சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விடாமுயற்சியுடன் கூடிய ஜெபம். புனித மோனிக்கம்மா அவருடைய கணவர் பெட்ரிஷியன் என்பவர் மிக மிக கொடுமைக்காரராக இருக்கின்றார். ஒருபோதும் அவர் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவராகவோ, குடும்பத்தை பற்றிய கவலைப்படுகிறவராகவோ இருக்கல. முன்கோபம் உடையவர், இருமாப்பு குணம் கொண்டவர். அதனால் எப்பொழுதுமே தன் மனைவியை துன்புறுத்தக்கூடியவராகவே அவர் இருந்திருக்கிறார். அப்படிதான் மகன் அகஸ்தீனும் கூட ஒரு ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய கணவன் பெட்ரிஷியனுக்காகவும் மகன் அகுஸ்தீனுக்காகவும் 17 ஆண்டுகள் இடைவிடாமல் ஜெபித்த புனிதையாக புனித மோனிக்கம்மாள் திகழ்கிறார். ஜெபத்தை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவரது கண்ணீரும் ஜெபமாயிருந்ததால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய இருவருடைய மனமாற்றத்திற்கு இவருடைய கண்ணீரும் ஜெபமும் அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. இதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஒருவேளை நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் வரலாம். கடவுள் தர வேண்டியதை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அதற்காக கடவுள் அது வேண்டாம் என்று தடுக்கிறார் என்றோ மறுக்கிறார் என்றோ அர்த்தம் அல்ல. இடைவிடாது விடாமுயற்சியுடன் ஜெபிப்போம். நிச்சயம் ஒரு நாள் நம் ஜெபத்திற்கான பலன் கிடைக்கும். இரண்டாவது சிந்தனை,
துன்பத்திலும் பொறுமை காக்கின்ற நற்குணம். ஆம் அன்புக்குரியவர்களே, புனித மோனிக்கம்மாவனுடைய கணவன் பெட்ரிஷியன் ஒரு குடிகாரர், முன்கோப குணமுடையவர். அவருடைய மாமியார் கூட மோனிக்கம்மாவை எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டே இருந்தார். ஆனாலும் ஒருபோதும் புனித மோனிக்கம்மா கோபத்துடன் பதில் சொல்லவே இல்லையா. அவர்கள் அனைவரையும் தனது அமைதியாலும் பொறுமையாலும் அன்பாலும் வென்றார் என்பதே அவருடைய வாழ்க்கை. இதன் வழியாய் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு, வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சண்டை போடுறதுனால, பிரச்சனை பண்றதுனால, வம்பிழுப்பதனால நாம் ஒருவரையும் மாற்ற முடியாது. ஆனால் பொறுமையான அன்பாலும் நல்ல முன்மாதிரியாலும் பிறர் மனங்களை நம்மால் வெல்ல முடியும் என்பதற்கு புனித மோனிக்கம்மா நம் வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த பாடம். குடும்ப அமைதி பொறுமையால் கட்டப்படும் என் அன்பிற்குரியவர்களே. மூன்றாவது, தாய்மையே விசுவாசத்தினுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர். தாய்மையே விசுவாசத்தினுடைய முதன்மையான ஒரு வழிகாட்டி. அகஸ்டின் ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான தத்துவியல் அறிஞராகவும் இறையியல் வல்லுநராகவும் மாறினார். அவர் இறையியல் வல்லுநராகவும் தத்துவியல் அறிஞராகவும் வருவதற்கு எது காரணமாக இருந்ததென்றால், அவருடைய தொடக்க காலத்தில் புனித மோனிக்கம்மாள் கொடுத்த எளிமையான போதனைகள் தான் என்பதை அவரே தன்னுடைய எழுத்துக்களில் பதிவிட்டிருக்கிறார். குழந்தை பருவத்தில் விதைக்கப்பட்ட தாயினுடைய எளிய விசுவாசமும் நற்போதனைகளும் தான், நல்ல படிப்பினைகளும் தான் இறுதியில் அவரை கடவுளிடம் திரும்பி கொண்டு வந்து சேர்த்தது என்பதே அவருடைய வாழ்க்கையில் அவர் பதிவு செய்த சாட்சிய பகிர்வு. நம்முடைய வாழ்க்கை பாடம் என்ன? ஒரு தாயினுடைய விசுவாசம் ஒருபோதும் வீணாவதில்லை. இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை நீங்கள் கற்பிப்பது அவர்கள் வழி தவறி போனாலும் நாளை அவர்களை மீண்டும் கிறிஸ்துவோடு கொண்டு வந்து சேர்க்கும். அவர்களின் விசுவாசம் நிச்சயமாய் அவர்களை கைவிடாது. எனவே அதில் கவனம் கொண்டு சிறு பொழுது முதலே அவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். ஒருவேளை இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தை நீ மாற்ற விரும்பினால் உங்கள் முழங்கால்களை மாற்றுவதிலிருந்து தொடங்குங்கள். மண்டியிட்டு செபியுங்கள். மாற்றம் நிச்சயமாய் குடும்பத்தில் வரும். நேர்மையும் தூய்மை உள்ளயமும் கொண்ட இந்த புனிதையைப் போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை விசுவாசமும் போல எப்பொழுதும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது நிச்சயம் ஆண்டவர் நம் விசுவாசத்திற்கான பலனை நமக்கு தருவார். ஆமென்.